இறைவனிடம் கையேந்துங்கள், அவன் இல்லை என்று சொல்லுவதில்லை. இறைவனிடம் கையேந்துங்கள், அவன் இல்லை என்று சொல்லுவதில்லை. பொறுமையுடன் கேட்டு பாருங்கள், பொறுமையுடன் கேட்டு பாருங்கள், அவன் பொக்கிஷத்தை மூடுவதில்லை. இறைவனிடம் கையேந்துங்கள், அவன் இல்லை என்று சொல்லுவதில்லை. இல்லை என்று சொல்லும் மனம் இல்லாதவன், ஈடு இணை இல்லாத கருணை உள்ளவன். இல்லை என்று சொல்லும் மனம் இல்லாதவன், ஈடு இணை இல்லாத கருணை உள்ளவன். இன்னல் விட்டு எழும் குருளை பார்க்கின்றவன், எண்ணங்களை இதயங்களை பார்க்கின்றவன். இறைவனிடம் கையேந்துங்கள், அவன் இல்லை என்று சொல்லுவதில்லை. பொறுமையுடன் கேட்டு பாருங்கள், அவன் பொக்கிஷத்தை மூடுவதில்லை. ஆசையுடன் கேட்பவர்க்கு அள்ளி தருபவன், அல்லல் படும் மாந்தர்களே அயராதீர்கள். அல்லாவின் பேரருளை நம்பி நில்லுங்கள், அவனிடத்தில் குறையனைத்தும் சொல்லி காட்டுங்கள். அன்பு நோக்கி தருகவென்று அழுது கேளுங்கள். இறைவனிடம் கையேந்துங்கள், அவன் இல்லை என்று சொல்லுவதில்லை. கேளும் நேர் நெஞ்சங்களில் குடியிருப்பவன், கேளாத மனிதர்க்கும் உணவளிப்பவன். வாடும் இதயம் மலர்வதற்கு வழிவகுப்பவன், வாஞ்சையோடும் யாவருக்கும் துணை நிற்பவன். அலை முழங்கும் கடல் படைத்து அழகு பார்ப்பவன், அலையின் மீதும் மலையின் மீதும் ஆட்சி செய்பவன். தலைவணங்கி கேட்பவர்க்கு தந்து மகிழ்பவன், தரணி எங்கும் நிறைந்து நிற்கும் மகா வல்லவன். இறைவனிடம் கையேந்துங்கள், அவன் இல்லை என்று சொல்லுவதில்லை. பொறுமையுடன் கேட்டு பாருங்கள், அவன் பொக்கிஷத்தை மூடுவதில்லை. இறைவனிடம் கையேந்துங்கள், அவன் இல்லை என்று சொல்லுவதில்லை. அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அளவற்ற அருளாளர் நிகரற்ற அன்புடைய நமக எல்லாம் அல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் இறை தூதர் அண்ணன் நபி எம்பெருமான ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அவர்களின் சஹாபாக்கள் மீதும், அவர்களின் குடும்பத்தார் மீதும், நம் அனைவர்கள் மீதும் எல்லாம் அல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நல்லொரு மலை பொழிவானாக. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி தஆலா வ பரகாத்துஹு. அல்ஹம்துலில்லா. இன்றைய தினம் நாம் அருள்மறையாம் திருக்குரானிலே பார்க்க இருப்பது அல் முர்சலாத், அனுப்பப்படுபவை என்ற அத்தியாயம். 29ஆம் வருகின்றது அல் முர்சலாத், அனுப்பப்படுபவை என்ற அத்தியாயம். வசனங்கள் 50 இன்ஷா அல்லாஹ் நாம் பார்க்க இருக்கிறோம். அதற்கு முன்பதாக நம் இறை தூதர் அண்ணன் நபி எம்பெருமான ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன பழமொழிகளை கேட்போம். அண்ணன் நபி எம்பெருமான ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், எவன் தன் ஆடையை தற்பெருமையின் காரணத்தால் பூமியில் படும்படி கீழே தொங்கவிட்டு இழுத்து கொண்டு செல்கின்றானோ, அவரை அல்லாஹ் மறுமையில் ஏறிட்டும் பார்க்க மாட்டான். எவன் தன் ஆடையை தற்பெருமையின் காரணத்தால் பூமியில் படும்படி கீழே தொங்கவிட்டு இழுத்து கொண்டு செல்கின்றானோ, அவனை அல்லாஹ் மறுமையில் ஏறிட்டும் பார்க்க மாட்டான் என்று நம் இறை தூதர் அண்ணல் நபி எம்பெருமான ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். அறிவிப்பவர் அப்துல்லா பின் உமர் அலி அல்லாஹ். நூல் புகாரி 3665. அல்ஹம்துலில்லா, அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். மனிதனுக்கு வயது ஆக ஆக 2 ஆசைகள் மனிதனுக்கு
வயது ஆக ஆக 2 ஆசைகள். ஒன்று, நீண்ட நாள் வாழ வேண்டும் என்று. நீண்ட நாள் வாழ வேண்டும் என்று. 2, செல்வத்தின் மீது நீண்ட நாள் வாழ வேண்டும் என்ற ஆசை. 2வதாக செல்வத்தின் மீது ஆசை. மனிதனுக்கு வயது ஆக ஆக இந்த 2 ஆசைகள் உண்டு. செல்வம் பெருகி கொளிக்காதவரை யுக முடிவு நாள் நிகழாது. செல்வம் பெருகி கொளிக்காதவரை யுக முடிவு நாள் நிகழாது. எந்த அளவுக்கு என்றால், ஒருவர் தமது செல்வத்திற்குரிய ஜக்காத்தை எடுத்துக்கொண்டு செல்வார். ஆனால் அவரிடம் இருந்து பெற்றுக்கொள்ள ஒருவரையுமே அவர் காண மாட்டார். அறிவிப்பர் அபு ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், முஸ்லீம் 1831. இந்த காரியத்தின் நன்மைகள் அறிந்தால் நான் தான் என்று போட்டி போடுவார்கள். எப்படி என்றால், சீட்டு குலுக்கி போட்டுதான் தேர்ந்தெடுக்க வேண்டும் என்று சொல்வார்கள். எதற்காக? 1, பாங்கு சொல்வதற்கு. 2, முதல் சப்பில் நிற்பதற்கு. நோன்பு விட அனுமதிக்கப்பட்டவர்கள் 3 பேர். நோன்பு விட அனுமதிக்கப்பட்டவர்கள் 3 பேர். அவர்கள் யார்? 1, பிரயாணம் செய்பவர். 2, நோய்வாய்ப்பட்டவர். 3, மாதவிடாய் பெண்களுக்கு. இந்த 3 பேருக்கும் நோன்பு விட அனுமதிக்கப்பட்டது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு போருக்கு போக வேண்டும் என்றால் எந்த மனைவி அழைத்து போவது என்று சீட்டு போட்டு குலுக்கி முடிவு செய்வார்கள். ஒருவரிடம் யாசம் கேட்பதை விட முதுகில் விரவு சுமந்து பிழைத்துக்கொள் என்று அண்ணல் நபி எம்பெருமானார் ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடம் வந்து ஒருவர், நான் போரில் கலந்து கொள்ள வேண்டும் என்று கேட்டார். கலந்து கொள்வது இருக்கட்டும், உனக்கு வயதானவர் வயதில் பெற்றோர்கள் இருக்கிறார்களா என்று அண்ணல் நபி எம்பெருமானார் ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டார்கள். ஆம் என்றேன். அப்படி என்றால் உன் பெற்றோருக்கு பணிவிடை செய்தால் போரில் செய்ததை விட சிறந்ததாகும் என்று அண்ணல் நபி எம்பெருமானார் ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள். உங்கள் தந்தையை வெறுக்காதீர்கள். உங்கள் தந்தையை வெறுத்தால் நன்றி மறந்தவனாக, நன்றி கெட்டவனாக, நாணயம் இல்லாதவனாக ஆகிவிடுவீர்கள். உங்கள் தந்தையை வெறுக்காதீர்கள். உங்கள் தந்தையை வெறுத்தால் நன்றி மறந்தவனாக, நன்றி கெட்டவனாக, நாணயம் இல்லாதவனாக ஆகிவிடுவீர்கள். தந்தைக்கு பிறகு தந்தை யாரேனும் நட்பு வைத்திருந்தார்களோ நாம் அன்போடு பாசத்தோடு நாம் அவரிடம் நடக்க வேண்டும். நாம் அவர்களோடு பழகுவது நல்லறமாகும். அண்ணல் நபி எம்பெருமானார் ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், ஒரு குடும்பத்தில் ஒரு மகனை விட்டு மற்ற மகனுக்கு தனது சொத்தை கொடுப்பதாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடம் ஒருவர் கூறினார். அதற்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முகம் கடுகடுத்தவர்களாக, இந்த அநியாயத்திற்கு நான் சாட்சியாக இருக்க மாட்டேன் என்று கூறினார்கள். இந்த அநியாயத்திற்கு நான் சாட்சியாக இருக்க மாட்டேன் என்று அண்ணல் நபி எம்பெருமானார் ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள். ஒருவர் தனக்கு பரக்கத்து அதிகமாக வேண்டும், அதற்கு என்ன செய்ய வேண்டும் என்றால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், உறவினர் உடன் சேர்ந்து வாழ வேண்டும். ஆயுள் நீடிக்க வேண்டுமா? அதன் மூலம்தான் அல்லாஹ் தான் இறைக்கும் நீர் போல தானம் தர்மம் செய்ய வேண்டும். ஏழைகள் மற்றும் உறவினர்கள் தானம் தர்மம் செய்ய வேண்டும். யாருக்கு 80 அடி கசையடி? மூமினான பெண் மீது சாட்சி இல்லாமல் குற்றம் சொன்னால் 80 கசையடி. மறுமை நாளில் லேசான தண்டனை. நெருப்புக்கள் காலின் கீழே வைக்கப்படும், மூளை கலங்கிவிடும். மறுமை நாளில் லேசான தண்டனை என்னவென்றால், நெருப்புக்கள் காலின் கீழே வைக்கப்படும், மூளை மேலே கலங்கிவிடும். இது லேசான தண்டனை மறுமை நாளில். அல்லாஹ் அக்பர். அல்லாஹ் காப்பாற்றுவானாக. பெற்றோர்கள் இறந்துவிட்டால் அவர்களுக்கு நாம் செய்யும் தர்மம் ஏற்றுக்கொள்ளப்படுமா? ஏற்றுக்கொள்ளப்படும். சாதர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தன் தாய்க்கு ஒரு கிணற்றை தர்மம் செய்தார்கள். மெஹராஜ் இரவிலே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சென்றபோது உடலில் நகங்களை கீறிக்கொண்டே
இருந்தார்கள். ஏனென்று கேட்கப்பட்டது. இவர்கள் புறம் பேசுபவர்கள் என்று கூறப்பட்டது. சொர்க்கத்தில் உள்ள ஜன்னத்துல் பிரதோசை அடைபவர்கள் யார்? சொர்க்கத்தில் உள்ள ஜன்னத்துல் பிரதோசை அடைபவர்கள் யார்? வீணானவற்றை பேச மாட்டார்கள். அண்ணல் நபி எம்பெருமானார் ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அல்லாஹ்வையும் மறுமையும் நம்பக்கூடியவர்கள் நல்லவற்றை பேசட்டும் அல்லது பேசாமல் வாய்மூடி இருக்கட்டும் என்று கூறினார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சூனியம் எப்படி வைக்கப்பட்டது? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எப்படி சூனியம் வைக்கப்பட்டது? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடம் கனவில் மீகாயில் ஜிப்ரீல் அவர்கள் சொன்னார்கள், முடி, சீப்பு, பேரிச்சை ஆண்மட்டை கிணற்றில் போட்டார்கள். மலக்குகள் கிணறை மூடச் சொன்னார்கள். மலக்குகள் கிணறை மூடச் சொன்னார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடம் வந்து ஒருவர், நான் நட்பு வைக்க சிறந்தவர் யார் என்று கேட்டார்கள். அதற்கு நட்பு வைக்க சிறந்தவர்கள் உன் தாய் என்று சொன்னார்கள். இரண்டாவதாகவும் தாய் என்று சொன்னார்கள். மூன்றாவதாகவும் தாய் என்று சொன்னார்கள். நான்காவதாக தந்தை என்று சொன்னார்கள். அல்லாஹ்வுக்கு பிடித்த இடம் பள்ளிவாசல். அல்லாஹ்வுக்கு பிடித்த இடம் பள்ளிவாசல், பிடிக்காத இடம் கடை தெரு பஜார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சாப்பாட்டில் குறை இருந்தால் மனைவிமாரிடம் என்ன சொல்வார்கள்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சாப்பாட்டில் குறை இருந்தால் மனைவிகளிடம் என்ன சொல்வார்கள்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சாப்பாட்டில் குறை சொன்னதே கிடையாது. அல்ஹம்துலில்லாஹ். இன்ஷா அல்லாஹ் நாம் சூரத்துல் முர்சலாத் அனுப்பப்படவை என்ற அத்தியாயத்துக்கு இன்ஷா அல்லாஹ் வந்துவிடலாம். சூரத்துல் அல் முர்சலாத் அனுப்பப்படுபவை தமிழ் தர்ஜமா இன்ஷா அல்லாஹ் இப்பொழுது பார்க்கலாம். அளவற்ற அருளாளர் நிகரற்ற அன்புடைய அல்லாஹ்வின் பெயரால் ஓதுகின்றேன். தொடர்ச்சியாக ஒன்றன் பின் ஒன்றாக அனுப்பப்படுபவர்கள் மீது சத்தியமாக, வீசும் கடும் புயல் காற்றுகளின் மீது சத்தியமாக, மேகங்களை கிளப்பி பரப்பி விடுபவர்களின் மீது சத்தியமாக, சத்தியத்தையும் அசத்தியத்தையும் வேறுபடுத்தி காட்டும் வஹி என்னும் கட்டளை கொண்ட இறங்குபவர்கள் மீது சத்தியமாக, தூதர்கள் பால் வகையை கொண்டு வந்து கொடுப்பவர்கள் மீது சத்தியமாக, அந்த வகையின் மூலம் அறிவிக்கப்பட்டவை மன்னிப்பாக அல்லது எச்சரிக்கையாக இருக்கும். நிச்சயமாக நீங்கள் வாக்களிக்கப்படுவதெல்லாம் நிகழக்கூடியதேயாகும். ஆகவே நட்சத்திரங்கள் அவற்றின் ஒளி அளிக்கப்பட்டு விடும்போது, மேலும் வானம் அது பிளக்கப்பட்டு விடும்போது, இன்னும் மலைகள் தூசிகளைப் போன்ற படக்கடிக்கப்பட்டு விடும்போது, மேலும் தூதர்களுக்கு நேரம் குறிக்கப்பட்டு விடும்போது, எந்த நாளுக்காக இவை யாவும் பிற்படுத்தப்பட்டிருக்கின்றன? தீர்ப்பு நாளுக்காக பிற்படுத்தப்பட்டன என்று கூறப்படும். மேலும் நபியே, தீர்ப்பு கூறப்படும் நாள் என்னவென்று உமக்கு அறிவித்தது எது? மேலும் நபியே, தீர்ப்பு கூறப்படும் நாள் என்னவென்று உமக்கு அறிவித்தது எது? நம்முடைய வசனங்களை பொய்யாக்குபவர்களுக்கு அந்நாளில் கேடுதான். அதனை பொய்யாக்கி கொண்டிருந்த முன்னிருந்தோரை நாம் அழிக்கவில்லையா? பின்னுள்ளோரை அழிக்கப்பட்டு அவர்களை பின்தொடருமாறு நாம் செய்தோம். குற்றவாளிகளை அவ்வாறு தான் நாம் அழித்து நாசம் செய்வோம். நம்முடைய வசனங்களை பொய்யாக்குபவர்களுக்கு அந்நாளில் கேடுதான். இழிவான நீரில் இருந்து உங்களை நாம் படைக்கவில்லையா? பின்னர் அதனை பாதுகாப்பான இடத்தில் கர்ப்பப்பையில் ஆக்கினோம், குறிப்பிட்ட கால அளவு வரை. பின்னர் நாமே அதனை சிசுவாக ஏற்படுத்தினோம். ஏற்படுத்துவோரில் நாம் நல்லோராவோம். ஆகவே இவைகளை பொய்யாக்குபவர்களுக்கு அந்நாளில் கேடுதான். அணைத்து கொள்ளக்கூடியதாக பூமியை நாம் ஆக்கவில்லையா? உயிரோடு இருப்பவரையும் மரணித்தோரையும் அணைத்து கொள்ளக்கூடியதாக நாம் ஆக்கினோம். உயிரோடு இருப்போரையும் மரணித்தோரையும் அணைத்து கொள்ளக்கூடியதாக அதை நாம் ஆக்கினோம். மேலும் அதில் உயர்ந்த மலைகளையும் நாம் அமைத்து இனிமையான நீரையும் அவற்றிலிருந்து உங்களுக்கு போற்றுகின்றோம்.
நம்முடைய இவ்வருட்கொடையை பொய்யாக்குபவர்களுக்கு அந்நாளில் கேடுதான். மறுமையில் இவர்களிடம் எந்த நரகத்தை நீங்கள் பொய்ப்படுத்தி கொண்டிருந்தீர்களோ அதன் பால் நீங்களே நடந்து செல்லுங்கள் என்றும், மறுமையில் இவர்களிடம் எந்த நரகத்தை நீங்கள் பொய்ப்படுத்தி கொண்டிருந்தீர்களோ அதன் பாலே நீங்கள் நடந்து செல்லுங்கள் என்றும், 3 கிளைகளுடைய நரக புகையின் நிழலின் பால் நீங்கள் நடந்து செல்லுங்கள் என்றும் அவர்களுக்கு கூறப்படும். அது குளிர்ச்சி தரும் நிழல் தரக்கூடியதல்ல, தீச்சுவாலையிலிருந்து அது காக்கக்கூடியதும் அல்ல. எனினும் நிச்சயமாக அது பெரிய மாளிகை போன்ற நெருப்பு பொறிகளை அது வீசி எறியும். நிச்சயமாக அது மஞ்சள் நிறமான பெரிய ஒட்டங்களைப் போல் இருக்கும். இவைகளை பொய்யாக்குபவர்களுக்கு அந்த நாளில் கேடுதான். இது அவர்கள் பேச முடியாத நாளாகும். அன்றியும் அவர்களுக்கு எதுவும் கூற அனுமதிக்கப்பட மாட்டாது. அவ்வாறு இருந்தும் வேதனை தாங்காது அவர்கள் புகழ் கூறுவர். இவைகளை பொய்யாக்குபவர்களுக்கு அந்த நாளில் கேடுதான். இது தீர்ப்பு நாள். உங்களையும் உங்களுக்கு முன்னுள்ளோரையும் அந்த நாளைக்காக நாம் ஒன்று சேர்த்து விட்டோம். ஆகவே தண்டனையிலிருந்து தப்பித்து கொள்ள உங்களிடம் ஏதேனும் சூழ்ச்சி இருந்தால் என்னிடம் சூழ்ச்சி செய்து பாருங்கள். ஆகவே தண்டனையிலிருந்து தப்பித்து கொள்ள உங்களிடம் ஏதும் சூழ்ச்சி இருந்தால் என்னிடம் சூழ்ச்சி செய்து பாருங்கள் என்றும் கூறப்படும். பொய்யாக்குபவர்களுக்கு அந்த நாளில் கேடுதான். நிச்சயமாக பயபக்தியுடையோர்கள் அந்த நாளில் சுவனப்பதிலுள்ள மாளிகைகள் மரங்களின் நிழல்களிலும் ஊற்றுகளின் அருகிலும் இருப்பார்கள். அவர்கள் விரும்பியவற்றிலுள்ள கனிகளிலிருந்து புசித்து இன்புறுவதிலும் இருப்பார்கள். உலகில் நற்செயல்களை நீங்கள் செய்து கொண்டிருந்ததன் காரணமாக இன்பமாக உண்ணுங்கள், இன்னும் பருகுங்கள் என்று அவரிடம் கூறப்படும். உலகில் நற்செயல்களை நீங்கள் செய்து கொண்டிருந்ததன் காரணமாக இன்பமாக உண்ணுங்கள், இன்னும் பருகுங்கள் என்று அவரிடம் கூறப்படும். இவ்வாறே நன்மை செய்பவர்களுக்கு நிச்சயமாக நாம் கூலி வழங்குவோம். இதனை பொய்யாக்குபவர்களுக்கு அந்நாளில் கேடுதான். நம் அத்தாட்சிகளை பொய்யாக்குபவர்களே, உலகில் நீங்கள் புசியுங்கள், கொஞ்சம் சுகமும் அனுபவியுங்கள், நிச்சயமாக நீங்கள் குற்றவாளிகளே. நம் அத்தாட்சிகளை பொய்யாக்குபவர்களே, உலகில் நீங்கள் புசியுங்கள், கொஞ்சம் சுகமும் அனுபவியுங்கள், நிச்சயமாக நீங்கள் குற்றவாளிகளே. அல்லாஹ்வின் வசனங்களை பொய்யாக்குபவர்களுக்கு அந்த நாளில் கேடுதான். அல்லாஹ்வின் வசனங்களை பொய்யாக்குபவர்களுக்கு அந்நாளில் கேடுதான். மேலும் அவர்களிடம் நீங்கள் குனிந்து தொழுது கொள்ளுங்கள் என்று கூறப்பட்டால் அவர்கள் தொழுது குனிய மாட்டார்கள். மேலும் அவர்களிடம் நீங்கள் குனிந்து தொழுது கொள்ளுங்கள் என்று கூறப்பட்டால் அவர்கள் தொழுது குனிய மாட்டார்கள். அவனது இக்கட்டளையை பொய்யாக்குபவர்களுக்கு அந்நாளில் கேடுதான். இந்த கட்டளையை பொய்யாக்குபவர்களுக்கு அந்த நாளில் கேடுதான். எனவே குர்ஆன் ஆகிய இதற்கு பின்னர் எவ்விஷயத்தை தான் அவர்கள் விசுவாசிப்பார்கள்? சதகல்லாஹுல் அதீம். அல்ஹம்துலில்லாஹ். சூரத்துல் அல் முர்சலாத் 50 வசனங்களை பார்த்தோம். இன்ஷா அல்லாஹ், அல்லாஹ் நாடினால் நாளைய தினம் சூரத்துல் அன்-நபவி செய்தி என்னும் அத்தியாயம் வசனங்கள் 40. இந்த அத்தியாயம் எனக்கு ரொம்ப பிடித்த அத்தியாயம். அம்மையத்து சாலூன. இந்த அம்மையத்து சாலூன என்ற அத்தியாயம் எனக்கு ரொம்பவும் பிடித்த சூரா அத்தியாயம். அது சூரத்துல் நபவு என்று சொன்னால் செய்தி. இன்ஷா அல்லாஹ் 40 வசனங்களை கொண்டதை இன்ஷா அல்லாஹ் நாளை பார்க்கலாம். அது மட்டுமில்லை, இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் நாடினால் 40 அண்ணல் நபி எம்பெருமானார் ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மறுமை நாளின் அடையாளங்கள் 72 என்று சொன்னார்கள்.
இப்பொழுது நடந்து கொண்டு தான் வருகிறது. மறுமை நாளின் அடையாளங்கள் 72 என்று நம் இறைத்தூதர் அண்ணன் நபி எம்பெருமானார் ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். இன்ஷா அல்லாஹ் நாளைய தினம் மறுமை நாளின் அடையாளங்கள் 72 சொல்லிவிட்டு இன்ஷா அல்லாஹ் அதன் பின்பு நபவு செய்திங்கிற அத்தியாயத்தை 40 வசனங்கள் உள்ள அத்தியாயத்தை இன்ஷா அல்லாஹ் நாளை பார்க்கலாம். உங்களிடம் விடைபெறுவது எம்எஸ் தீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி தஆலா வ பரகாத்துஹு.